கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம், நிறைய டிப்ஸோடு. வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எந்த வித பூஜை பண்ணாலும் சரி, க்ளீனிங் ரொம்ப முக்கியம்னு எல்லா வீடியோ சொல்லிகிட்டே வருவேன். முக்கியமாக கிச்சன் க்ளீன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வேலை. கிச்சன் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளுக்கு டைம் இருக்காது. எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணோம்னா அழகாக பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா சின்ன கிச்சன் தான், ஆனால் அதையே நான் ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருக்கேன். நிறைய பேர் கிச்சன் வீடியோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிளானிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்ஸு, இந்த இடம் ஃபுல்லாக, இந்த கவுண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அதுதான் நான் முக்கியமாக பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸோடு நான் கொடுக்க போகிறேன். கேஸில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். கிச்சனோட சிம்னிலாம் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை வச்சுட்டு இந்த சிம்னியாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒன்றா. ஸோ இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டஸ்டிங் பண்ணணும். அந்த டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஸோ வீடு ஃபுல்லாக டஸ்ட்டு அவ்வளோ இருக்கும். முக்கியமாக கிச்சனில் அந்த பாட்டில்ஸ் மேலெலாம் அவ்வளோ அழுக்கு இருக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுவேன். மந்த்லி சும்மா தொடச்சி வச்சுருவேன். பட் இந்த மாதிரி பண்டிகை டைமில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஃபுல்லாக பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன். ஸோ ரொம்ப பிடிச்ச வேலை டீப் க்ளீனிங்கிறதுனால பொறுமையாக அழகாக நம்ம எல்லா வேலைகளையும் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனிங் வேலை பிடிச்சதாக இருந்தாலும் வீட்டு வேலைகளும் ரொம்ப முக்கியங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கிங் ஒர்க் நான் முதலே முடிச்சிருவேன். சிம்பிளாக பண்ணிப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பாரோ இல்லை சாம்பார் ரைஸோ ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்கிறதுனால லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். முக்கியமாக ஒரு கிரேவி பண்ணி வச்சுருவேங்க. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் அப்புறமா பார்த்திங்கன்னா புடலங்காய் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருந்தேங்க, ஒரு குருமா மாதிரி. ஸோ அது மார்னிங் தோசைக்கும் அது ஹெல்ப் ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நைட் திரும்ப தோசையோ இல்லை சப்பாத்தி பண்ணிட்டோம்னா ஈஸியாகிடும். ஸோ மார்னிங்கே குக் பண்ணி எடுத்து தனியாக ஹாலில் வச்சுட்டு அப்புறமா கிச்சன் டீப் க்ளீனிங்க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கிட்டே பண்ணலாம். குட்டீஸ்க்கு சாம்பார் ரைஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன். மில்லட்ஸில் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபிஸ்லாம் சீக்கிரமாக நான் போடுறேன். இப்போ க்ளீனிங் வ்ளாகுன்றதுனால அடுத்தடுத்த வேலைகளை காமிக்கிறேன். குக்கிங் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட பிறகு கிச்சனோட பாத்திரமெல்லாம் இப்படி தான் இருக்கும். டிஷ்வாஷர் இருந்தாலும் சில டைமில் எல்லா பொருட்களும் அதில் போட்டுகிட்டே இருக்க மாட்டேன். டக்குன்னு நம்ம கையிலையும் கழுவி வச்சிடலாம். டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வேணால் செக் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லா பாத்திரமும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹேண்டில் வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் டிஷ்வாஷரில் போட்டு எடுத்தாலும் அந்த கிளாஸ் பாட்டில்ஸை எனக்கு கொஞ்சம் பயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி ஃபுல்லாக கையிலேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். ஆனால் டிஷ்வாஷரும் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம், தாராளமாக க்ளீன் ஆகும். பட் எனக்கு வந்து சின்ன டிஷ்வாஷராக, ஸோ டக்குன்னு வேலையும் ஆகணும், கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். தனியாக குட்டி குட்டி கப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொருட்கள் எல்லாமே அதில் போட்டு வைக்க போகிறோம். இப்போ கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் வாஷ் பண்ண போகிறதுனால அதில் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம்னா திரும்ப நைட்டு திரும்ப ரீஃபில் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே குட்டி குட்டி பவுலில் அழகாக வந்து போட்டு வச்சாச்சு. சில பொருட்கள் பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி வண்டு வந்த மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு வெயிலில் வச்சுருங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ வெயிலில் வச்சு நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை லைட்டாக நீங்கள் வறுத்து கூட எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ப்ளெயினாக நீங்கள் வறுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ சில பொருட்களை நான் வறுத்து வச்சுப்பேன், சில பொருட்களை நான் வெயிலில் வச்சுருவேன். இந்த ஸ்டீல் ரேக் பற்றி கேட்காதவங்களே கிடையாது. கிச்சன் டூரில் அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. இது ஃபுல்லாகவே எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான் நான் மோஸ்ட்டாக வாங்குவேன். சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற பிரான்ச்சு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வரும் பார்த்தீங்களா, வெசல்ஸ்க்குனே தனியாக ஒரு கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அங்கே வந்து உங்களுக்கு ரேக் செக்ஷனே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு விதமான வெசல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சைட் ஃபுல்லாகவே ஸ்டீல் ரேக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது லாங் ரேக் கிடையாதுங்க. 2 ரேக்கை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். தண்ணி பட்டு லைட்டாக உங்களுக்கு எல்லாம் மாறி இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ரொம்ப அழுத்தமாக கூட தேய்க்க தேவையில்லைங்க, மோஸ்ட்டாக டஸ்ட்டு தான். ஸோ கடன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு திருப்தியாகிடும். நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் இந்த பக்கம் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வற்றிட்ட பிறகு அப்புறமா நம்ம வெளியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஹாலில். ஸோ கிச்சனில் ஒரு ஓரமாக பாருங்கள், அழகாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாக பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த பார்ட் முடிச்சிட்டோமா, அப்பாடா அப்படி திருப்தியாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன். இப்போ ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கும், இந்த பக்கம்லாம் எடுக்கணுமே மொத்தமாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக எடுங்க. இந்த பார்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அடுத்தது இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது கிச்சனையும் க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸியாகிடும். நிறைய வேலை செஞ்ச மாதிரியும் உங்களுக்கு இருக்காது. கிச்சனில் பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ரேக் தான். இது மார்பிள் ஸ்லாப்லேயே வந்து நம்ம இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு பெருசாக அது கிளாஸ் எல்லாம் போடவே தோணலை. பிகாஸ் நம்ம குக்கிங் பண்ணும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டாங்க. என்ன நம்ம கபோர்ட் போட்டாலும் அதை நம்ம எடுக்கும் போது ரிஸ்க்கு தான். ஏன்னா கிளாஸ் பாட்டில்ன்றதுனால எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதுக்காக நான் கபோர்டே பண்ணலை. சீக்கிரமாக கிச்சன் டூர் பக்காவாக போடுறேன். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கவுண்டர் டாப் டூரு, கிச்சன் டூருன்ட்டு டீப் க்ளீனிங்கோடு உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். கீழ் ரேக்கில் அப்பப்போ எடுக்கிற பொருட்களும் மேல் ரேக்கில் எப்பயாவது எடுக்கிற பொருட்கள்ன்ற மாதிரி தான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதுலேயும் டஸ்ட் இருக்குங்க. இந்த குட்டி குட்டியாக ஸ்பைடர் எங்கேருந்து வரும்னே தெரியாது, குட்டி குட்டியாக இருக்கும். நான் மந்த்லி ஒன்ஸும் தொடச்சி வைப்பேன், ஆனாலும் வந்துடும். ஸோ அந்த பக்கம் டஸ்ட்டை க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஃபுல் கிளாஸ் பாட்டில் அழகாக க்ளீன் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஷெல்ஃப்ஸும் எடுத்துகிட்டேன், எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டேன். என் கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக டெய்லி எப்படி குக் பண்ணணும், எந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த பவுடர்ஸ் எல்லாம் நான் பேக்கெட்டில் வைக்க மாட்டேன். அதுக்குன்னு தனியாக அழகாக ஒரு பாட்டில்ஸ் போட்டு வைப்பேன். ஸோ ஒவ்வொன்றுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் அழகாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது கையிலெல்லாம் விளையாடிட்டு இருக்க மாட்டேன். நம்ம ஒரு திங்ஸாக எடுத்துகிட்டு போகணும், ரிஸ்க்கு தான். ஸோ ஒரு ட்ரேயில் அழகாக இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸை. நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் என் கையால் எந்த பாட்டில்ஸும் நான் பெருசாக உடைச்சதே கிடையாது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வைக்கணும். காய வைக்கிறதும் சரி, பொறுமையாக அதை எடுத்து கொட்டுறதா இருக்கட்டும், குக்கிங் பண்ணும் போதும் சரி, ரொம்ப பொறுமையாக நல்லா பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இந்த கிளாஸ் பாட்டில்ஸை ஹேண்டில் பண்ணலாங்க. எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக இதை கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு பிளாஸ்டிக் ஸ்டீலை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த ஆயில் கேன்ஸை பற்றி கேட்டுகிட்டே இருப்பீங்க, எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்ட்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆயில் கேன் ரொம்ப ஈஸி தாங்க வாஷ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதும். இப்போ இதில் கொஞ்சமாக அந்த வாஷிங் லிக்விட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். அப்புறமா தான் நான் அதை டீப் க்ளீனிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சில டிப்ஸோட. ஒரு 10 to 20 மினிட்ஸாவது ஊறணும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஹாட்டாக ஊற்ற மாட்டேன், ஒரு வார்மாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் போடலாம். இப்போ அவ்வளோவா ஒன்றும் அழுக்காக இல்லை. கொஞ்சமாக லிக்விடும் ஒரு 70% வாட்டரும் 60% வாட்டர் மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த ப்ரஷ்ஷுன்னு ஒன்று அதுக்கு வருது பார்த்தீங்களா, நீங்கள் வாங்க அந்த பாட்டில் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்டு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது உள்ளே போய் கொஞ்சம் அழுக்க கூட உங்களுக்கு க்ளீனாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷும் தனியாக இதுக்குன்னே வச்சுருப்பேன். லாஸ்ட் கிச்சன் டூரில் இந்த ஷீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். பட் கொஞ்சம் டல்லாகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்ப சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு மாற்றலாம். இது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இது வால் ஸ்டிக்கர் தான், இது அழகாக இழுத்தாலே வந்துடும். இந்த லிக்விட் ஹோம்மேட் லிக்விட் அப்படிலாம் எதுவுமே பெருசாலாம் செஞ்சுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக இந்த கிச்சன் கிளீனர் இந்த பிராண்டில் சூப்பராக இருக்குது. இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கானிக்காக அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். முக்கியமாக இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த கரப்பாம்பூச்சி அந்த பள்ளித்தொல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த லிக்விடில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் படித்து பார்த்துட்ட பிறகு வாங்குங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதில் கெமிக்கல்ஸ் என்ன போட்டிருக்காங்க, நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கிச்சன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், சிம்னியாக இருக்கட்டும், குட்டி குட்டி பொருட்களாக இருக்கட்டும், வால் டைல்ஸாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அழுக்கு போயிடுங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சோ இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணலாம். எப்போ இந்த மாதிரி ஸ்டீல் நார் இருக்குது பார்த்திங்களா, அதில் தேய்க்கும் போது நல்லா க்ளீனாக வந்துடும். அந்த டைல்ஸ் மேலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக அழுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. நான் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால பெருசாக தெரியல. சில பேர் ரொம்ப நாளாக பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கரெல்லாம் அவ்வளோ அழகாக போயிடும். ஆனால் 20 மினிட்ஸாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து இந்த க்ளீனர் வாங்க சொல்கிறதுக்காக ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. இந்த பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறதுனால அது நான் சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த ஓவன் ரேக்லேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக டஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நான் அப்பப்போலாம் க்ளீன் பண்ணவே டைம் இருக்காது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுறதே காமிக்கிறேன். இந்த ரேக்கும் ஆன்லைன் தாங்க வாங்கினேன். இந்த ஓவனில் உங்களுக்கு அழகாக ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்தால் நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே போல் ஸ்விட்ச் போர்டாக இருக்கட்டும், கிச்சன் சிம்னியாக இருக்கட்டும், அந்த நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் அழகாக வந்துருச்சு. அந்த எண்ணெய் பிசுக்கு எப்படிலாம் போய் டஸ்ட்டோடு போய் உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த கார்னர் எல்லாம் பொறுமையாக தேய்ச்சாலே போதும், அழகாக க்ளீன் பண்ணிடலாம். கேஸும் அந்த டைல்ஸு சிங்க்கு இது மூணையுமே டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். அந்த கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அந்த டைல்ஸாக இருக்கட்டும், வாஷ் பண்ணுற அந்த சிங்க் இதெல்லாம் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குப்பைகளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே வருவோம். அங்கங்கே போட்டுறாதீங்க. ஒரு பெரிய கவர் எடுத்துகிட்டு அதுலேயே எல்லா திங்ஸும் நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது வேணும்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒரே பேக்கை கலெக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் பிரிப்பேன். ஒன்று வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் தனியாகவும், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிற பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெட் வேஸ்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு தனி கவராக போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, தனித்தனியாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்டீல் ட்ராக் கிட்ட வருவோம். நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன், என்னடா இது இந்த ஸ்டீல் ட்ராக்கில் இப்படி துரும் பிடிச்சி ஒரு மாதிரி ரஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சேன்ட்டு. ஆனால் இதே ஸ்ப்ரேயிலே அதே அந்த ஸ்ப்ரேயை மட்டும் அடிச்சுட்டு சும்மா அந்த இரும்பு நார் தாங்க, வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அப்படியே லைட்டாக தேய்ச்ச உடனே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்பாடா திரும்ப பேக் டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் பொறுமையாக பண்ணணும். இந்த மைன்யூட்டாக க்ரஸ்ட்டில் க்ளீன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ரேக் லைஃப் லாங் நல்லாவே இருக்கும். விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ எப்போவுமே ஒரு டஸ்ட்டு தெரியுதா டக்குன்னு தொடச்சிருங்க. அது ஒரு மாதம் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி விடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அழகாகவும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி எல்லா பொருட்களையும் எடுத்த உடனே அந்த கிச்சன் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண உடனே அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்ஸ்டாகிராமில் க்ளீன் பண்ண வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க என் ஐடி என்னன்ட்டு. ஷர்மி விலாக் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். டெய்லி என்னோடய வீட்டில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸு, குக்கிங்காக இருக்கட்டும், கார்டன் அப்டேட்ஸு உடனே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் நான் போடுவேன். ரீல்ஸில் வந்து எனக்கு சில பிடிச்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது இந்த பக்கமாக உள்டாவாக நம்ம கவுத்து வச்சுருந்தோம்ல பாட்டில்ஸ் எல்லாம், இப்போ இந்த பக்கமாக உள்பக்கமாக காயறதுக்காக நான் ஃபேன் கிட்டே போட்டு வச்சுருக்கேன். வெயிலில் வைக்கிறத விட எனக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லேயும் நல்லாவே ட்ரை ஆகிடுது. ஸ்டீலாக இருந்தால் கூட வெயிலில் வைக்கலாம். எனக்கு கிளாஸ் கொஞ்சம் பயம், வெயிலில் ரொம்ப வந்து வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே இருந்த அந்த ஆயில் எல்லாமே 90% 80% மேக்ஸிமம் வந்துடும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி இந்த ப்ரஷ்ஷில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு ஃபைனல் டச்சாக நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா குலுக்கி நீங்கள் அலசி எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுங்க. ரொம்ப அழகாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அடுத்த சிம்னியை க்ளீன் பண்ணலாம். சிம்னி ஏற்கனவே வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்ட பிறகு இப்போ டைரக்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அப்படி போய் ஒட்டியிருக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப இந்த சிம்னி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்னோடய சின்ன கிச்சனா, ஸோ குக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த புகை வீடு ஃபுல்லாக எனக்கு வந்துடும். ஸோ அதனாலேயே எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த கிச்சன் ரேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இது ஸ்டீல் ரேக்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த ட்ராவில் வந்து லைனர்ஸ் மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டீல் வந்து லைட்டாக தண்ணி பட்டால் கூட உங்களுக்கு லைட்டாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி லைனர்ஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்குது. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சைடு கூட கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நம்ம கரெக்டாக அதுக்குள்ளே ஃபிட் பண்ணாலும் சைடில் லைட்டாக தண்ணி படும். ஸோ அதனால் கரெக்டாக அது எல்லாத்தையுமே ஷேப்பாக கட் பண்ணிட்ட பிறகு கரண்டிங்கள் எல்லாம் அழகழகாக தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். குழி கரண்டி தனியாக, தோசை கரண்டி, மத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாலே ஈஸியாக இருக்குங்க. எனக்கு மாடுலர் கிச்சன் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. பட் பட்ஜெட்குள்ளே வரணும். ஸோ பிவிசி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிவிசின்றது பற்றியும் ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வுட்டை விட எனக்கு பிவிசி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் வுட்டு பண்ணுறோம்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணிடணுங்க. வீடு கட்டும் போதே அந்த செவருக்கெலாம் பார்த்திங்கன்னா பூச்சிக்குன்னு வர மருந்தெல்லாம் அடிக்கணும். நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு வுட்டு போட்டு ஏதாவது பூச்சி வந்து அந்த வுட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு பிவிசி இஸ் பெட்டர் ஆப்ஷன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ என்னோடய வீட்டில் மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், கப்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு பிவிசியில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கான வீடியோ கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபில்டர்ஸு, உட்டன் ஸ்பேச்சுலாஸு, கரண்டி, அப்புறம் தோசை கரண்டி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். இந்த குட்டி ரேக்கில் ஸ்பூன்ஸு, கத்தி, சிசர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து வச்சிடுறோம். ஃபுல்லான ஆர்கனைசேஷன் சீக்கிரமாக நான் போடுறேன். இப்போ ஜஸ்ட் நான் அடுக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எந்தெந்த பொருள் எங்கெங்க சும்மா அப்படியே அடுக்கி வைக்கிறது தான். அடுத்த ரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள் நான் வச்சுருப்பேன். கொஞ்சம் வாஷ் பண்ண வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து குக் பண்ணது இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் எப்படின்னா, நிறைய பாத்திரம் வாங்கி வைக்காதீங்க. ஒரு 4 பாத்திரமா நம்ம 4 பேருக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 பால் பாத்திரம், ஒரு 2 கடாய், அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு பிரேக் எடுத்து லஞ்செலாம் சாப்பிட்டுட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். இந்த ஷெல்ஃபில் எனக்கு பிடிச்ச வேலையை இந்த பாட்டில்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கிறது தான். அதை விட முக்கியமானது அதுக்கு நேமிங் பண்ணிவிடுவேன். இப்போ மஞ்சள், அப்புறம் சில்லி பவுடர் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம்னா கன்ஃபியூஷன் ஆகாது எந்த மசாலா எது அப்படின்ற மாதிரி. முக்கியமாக அரிசி, இந்த பக்கம் அடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து எடுத்து அலைன் பண்ணியிருக்கேன். இது வந்து சீக்கிரமாக நான் வந்து கொட்டி வைக்கிறதெல்லாம் இன்னொரு விலாகில் நான் காமிக்கிறேன், கவுண்டட் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சில பொருட்கள்லாம் வாங்கணும், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் ஒன்றும் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காகவே நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். கிச்சன் ஒரு வீட்டோட ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்டை ரொம்ப அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஃபேமிலி எல்லாருமே அழகாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.